அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு, வாழ்க்கையில் மிச்சமின்றி ஏதும் இல்லாத போது முன்னோர்கள் உயிர் தீர போராடி செய்த தியாகங்களை நினைவு கூறவும், நமது சுதந்திர உரிமை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் கொண்டாடப்படுகின்ற நாள்தான் இந்நாள், சுதந்திர தின நாள். ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டிற்கு முன்னிருந்த காலம் இந்தியாவின் இருண்ட காலம். எங்கும் இருள், எதிலும் இருள் சூழ்ந்த அவல நிலை. என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். இந்தியனை மனிதனாக கூட மதிக்காமல் மிருகமாக மதித்த அக்கொடிய காலத்தில் விடுதலை பெற எத்தனை கசையடிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள். மேலோர்கள் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதுவும், நூலோர்கள் செக்கடியில் நோவதுவும் காண்கிலையோ என்று பாரதியார் மனம் வருந்தி பாடினார். இவ்வாறு பல தலைவர்கள் பல ஆண்டு உழைத்தனர். இவர்கள் மூலமாக விடுதலை தீ பரவிக்கொண்டிருந்தது. அந்த அனலானது புகைந்து கொழுந்து விட்டெறிந்து ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 ஒளிபெற செய்தது. இந்தியா விடுதலை பெற்றது. யார் இந்த தலைவர்கள்? இவர்கள் வானிலிருந்து குதித்து வந்தவர்களா? இல்லை மாட மாளிகை கூட கோபுரங்களில் வசதியாக வாழ்ந்தவர்களா? இல்லை, இவர்கள் சாதாரண மானிடர்கள்தான். ஆனால் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நாட்டிற்கே அர்ப்பணித்த தியாக செம்மல்கள். உண்மை, உழைப்பு, தேச நலன் என்பதை உயிர் மூச்சாக கொண்டவர்கள். இதில் பலர் ஆரம்ப கல்வி கூட சரிவர கிடைக்கப்பெறாதவர்கள். ஆயினும் தேசம் நமது என்ற வாக்கை விருது வாக்காக ஏற்று மக்கள் வாழ வசதி செய்ய முயன்றவர்கள். ஆங்கிலேயரிடமிருந்து நம்மை அடிமையாக்கியது எது? நம்மிடமே இருந்த பிரிவினை போக்கும் வீண் வரட்டு கௌரவம் தான். இதுவே ஆங்கிலேயரின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டது. ஆனால் இன்னும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் எப்படி உள்ளது? ஒரு பெண் நள்ளிரவில் நகை அணிந்து எந்தவித அச்சுறுத்தலுமின்றி சாலையில் நடக்க முயல்கின்றதோ அன்றுதான் இந்தியா முழு சுதந்திரம் பெறும் என்பது மகாத்மா காந்தியின் கூற்று. இன்று அந்த நிலை உள்ளதா? சுதந்திர இந்தியாவில் பற்றாக்குறை, நிதியில் பற்றாக்குறை, நீதியில் பற்றாக்குறை, கடமையில் பற்றாக்குறை, படிப்பில் பற்றாக்குறை, நேர்மையில் பற்றாக்குறை, உண்மையில் பற்றாக்குறை, ஏன் மனித மாண்பிலும் பற்றாக்குறை. வாய்மை வெல்லாமல் வாய் மெய்யை வெல்லும் அவல நிலை உள்ளது. இந்த நிலை மாற வேண்டும். நம்மிடம் உள்ள உண்மை, உழைப்பு, தேசப்பற்று என்ற பண்புகளை வளர்த்து நமது உடல், பொருள், ஆவி இவற்றை நம் நாட்டிற்காக அர்ப்பணித்து தலைவர்களாக வளர முயல வேண்டும். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். சுதந்திரம் எங்கள் மூச்சு. நெஞ்சை நிமிர்த்து ஒன்றாய் முழங்குவோம். நமது தேசம் இணைந்து பறைசாற்றுவோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.